கூலிப்படைன்றது வந்துட்டு நீங்கள் நல்லா பேசிட்டு இருந்தால் உங்களையும் கொலை பண்ணுவான், என்னையும் கொலை பண்ணுவான். அந்த ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கில் அந்த திலீபன்றவர் இருக்கார். இந்த வழக்குலையும் வந்து ஆற்காடு சுரேஷோடு தான் அப்படிதான் சொல்லி தொடர்பு பண்ணியிருக்காங்க. அவங்களோட தம்பி தான் வந்து சரண்டர் ஆகியிருக்காரு. சரண்டர் ஆகி அவர் வாக்குமூலமும் கொடுத்துருக்காரு. தகவல் சொல்லியிருக்காங்க. சொல்லியும் அது ஆமாம், இது வந்து காவல்துறையோட ஃபைலர் தான். சரியான முறையில் ஸ்கெட்ச் போட்டு நோட்டமிட்டு தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை பண்ணுறாங்க. நாளைக்கு வந்து திருமாவளவன் அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கேட்டு தரல, அவருக்கும் இருக்குது. அப்போ அவருக்கும் உயிர் அச்சுறுத்தல் உண்டு. ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் உண்டு, அனுமதி ராமதாஸுக்கும் உண்டு, அண்ணாமலை அவர்களுக்கும் உண்டு, எங்களை போன்ற இந்திய இயக்கங்கள் நடத்துகின்ற போராடுபவர்களுக்கும் உண்டு. கூலிப்படைகள் கொலை செய்தால் உண்மை காரணம் இது என்று நிரூபிக்கப்பட்டால் அவர்களை என்கவுண்டர் செய்யணும், ஒரு சட்டத்தையே போடுங்கன்ற நான். நாளை ஆட்சி ஆளுகின்ற அமைச்சர்களுக்கும் இதே கேள்விக்குறி ஏற்படும். நமக்கே நடக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஃபர்ஸ்ட் சரண்டரான டீம் வேற, கொலை பண்ண டீம் கிடையாது. காவல்துறை வந்து வீடியோ ஃபுட்டேஜெல்லாம் எடுத்த பிறகு தான் உண்மை குற்றவாளி வந்து காவல்துறை முன் வந்து நிறுத்தப்படுறாங்க. மீண்டும் மீண்டும் ஒருத்தன் வந்து கொலை குற்றங்களிலே ஈடுபட்டிருக்கான்னு சொன்னால் 4 கொலை 5 கொலை பண்ணியிருப்பான். அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டே இருந்தீங்கன்னா தண்ணியே வாங்குறது கிடையாது. அப்போ அந்த கொலை குற்றவாளியை நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர் வந்து கொலை பண்ணியிருக்காங்க, அவர் வீட்டு வெளியில் வீடியோ இருக்குது சார், நிச்சயமாக பதிவாயிருக்குமே. ஓடியாரது இருக்குனாக்கா கொலை பண்ணதும் இருக்குமே வீடியோ. தமிழகத்தில் கூலிப்படையாக கொலை நடக்காது, எங்கள் ஆட்சி சரியான முறையில் நடக்கும், உங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? கொலைகள் வந்து தடுக்கப்படுமா நிறுத்தப்படுமான்னு சொல்லிட்டு அதுவும் கேள்விக்குறி தான். இது தொடரும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இந்த நேர்காணலில் பேச இருப்பது பாரத் இந்து முன்னணியின் ஆர்டி பிரபு அவர்கள். வாங்க அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நேற்று நள்ளிரவில் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். கூலிப்படையினால் ஏவி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து நேற்று நைட்டு கொல்லப்பட்டது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பொலிட்டிக்கலில் இருக்கவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு அச்சத்தை வந்து அது ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். அதாவது பழிக்கு பழி வந்து கொலை தான் தீர்வுன்னு சொன்னால் அப்போ காவல்துறை தேவையில்லை, நீதிமன்றம் தேவையில்லை, சிறையெல்லாம் தேவையே கிடையாது. அப்போ இவங்களே எல்லாரும் முடிவெடுத்து இவங்களே கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ சட்டம் என்ன பண்ணுறது? ஒரு காவல் நிலையம் முன்பே இது அரங்கி இருக்குது. நம்ம காவல் நிலையத்துக்கு அந்த சந்தல் தான் நடந்திருக்குது கொலை. ஏன்னா ஒரு வீடு வந்து செம்பியம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேக் சைடெலாம் இருக்குது. பட் அந்த கொலை சம்பவம் வந்து துரதிருஷ்டவசமானது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, கொலைக்கு கொலை தான் தீர்வுன்னு சொன்னால் இது வந்து ஜனநாயக நாடு இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஜனநாயக நாட்டில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது. தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு அபாயகரமான ஒரு விஷயமாக தான் இதை நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா தொடர்ந்து நாங்கள் வந்து இந்த கூலிப்படைகளை வந்து ஒரு நாள் நம்ம ஆதரிக்கவும் கூடாது. ரவுடிசம்ன்றது வேறு, கூலிப்படைன்றது வேறு. ரவுடிசம் ஒரு பகுதியில் இருப்பாங்க, அவங்களுக்கு விரோதமான அவங்களுக்கு அவங்க உள்ள பழி தீர்த்துட்டு போயிட்டே இருப்பாங்களே தவிர காசுக்காகலாம் கொலைலாம் பண்ண மாட்டாங்க. இந்த கூலிப்படைன்றது வந்துட்டு நீங்கள் நல்லா பேசிட்டு இருந்தால் உங்களையும் கொலை பண்ணுவான், என்னையும் கொலை பண்ணுவான். காசுக்காக வந்து அவங்க கொலை பண்ணுறது தான் அவங்களோட வேலையே. இது வந்து மிகப்பெரிய சவாலாக தான் வந்து இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய கொலைகள் நடந்திருக்கு. இப்போ இந்த 6 வருஷத்தில் ஒரு புள்ளி விவரம் நம்ம தம்பி ஒருத்தர் சசிகுமார் ஆர்டிஐ போட்டு எடுத்திருக்காரு. அதில் 11,900 கொலைகள் வந்து நடந்திருக்குன்னு சொல்லி அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை ஊடகங்களில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. கூலிப்படையினராகவே அந்த கொலைகள், ஆமாம், கொலைகள் முழுவதுமே அப்படி தான் நடந்திருக்கு. கூலிப்படைகள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த லூர்து பெர்னாண்டஸ்ன்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில் தாசில்தாராக இருந்தார். ஒரு அரசு ஊழியர், நேர்மையான அதிகாரி. அலுவலகத்துக்கு உள்ளே போய் கொடூரமாக வெட்டி வச்சிருக்காங்க. இது வந்து ஜனநாயக விரோதம் இல்லையா? அப்போ அரசு அதிகாரிகள் நேர்மையாக பணிபுரிபவர்களுக்கு இது அச்சுறுத்தல் தானே ஏற்படுத்துது. அப்போ அரசு வந்து இதை ஏன் வேடிக்கை பார்க்கணும்? அப்போ அவங்களை என்கவுண்டரில் கொண்டு இருக்க வேண்டாமா? காவல்துறையை வெட்டுறான், காவல்துறையை வந்து ஒரு அக்யூஸ்டை பிடிக்க போகிறாங்க, வெட்டுறாங்க, என்கவுண்டர் பண்ணுறாங்க இல்லைங்களா? பண்ணணும். நான் என்ன சொன்னால் என்கவுண்டர் கூடாது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, யார் கொலை செய்தாலும் ஆதாரபூர்வமாக இவர் தான் கொலை செய்தது என்று காவல்துறை உண்மையாகவே அவர்களை கண்டறிந்து அவர்களை அவர்கள் வந்து என்கவுண்டர் செய்யணும். என்கவுண்டர் பண்ணலைன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து எல்லாமே கேள்விக்குறியாயிடும் இல்லைங்களா? காசுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்கிறது தர்மத்துக்கே இது வந்து கேள்விக்கு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். இப்போ லூர்து பெர்னாண்டஸ் கொலைகள் போல் தொடர்ந்து எங்களால் வந்து நிறைய பட்டியல்கள் எங்களால் சொல்ல முடியும். காசுக்காக பசுவாகத்தில் ஒரு லேண்டு டிஸ்ட்ரிபியூட்டுக்காக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டு உரிமையாளரை வந்து கொலை பண்ணுறாங்க காசுக்காக. இப்போ இந்திய இயக்க தலைவர் ஒருத்தர் இருக்கார், புவே ராஜா சொல்லிட்டு என்னுடைய நண்பர். அவங்களுக்கு வந்து பர்சனல் இஷ்யூன்னு சொல்லி சொன்னாங்க. அதையே என்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம், அது வேறு சப்ஜெக்ட். பட் இருந்தாலும் கூட அந்த கொலையில் ஈடுபட்டது கூலிப்படை தான்.
கொடூரமாக வெட்டி சாக வச்சுருக்காங்க, காசுக்காக கொலை பண்ணுறான். அப்போ காசு இருக்கவங்க வந்து யார் வேணாலும் கொலை பண்ணலான்ற ஒரு சிந்தனையை நோக்கி தானே இந்த இந்த பயணம் வந்து போயிட்டுருக்கு. அப்போது பணம் இருக்கவங்க வந்து கொலை பண்ணலாம், பணம் இல்லாதவங்க சாகணும், பணம் உள்ள வந்து கூலிப்படையை வச்சு கொலை பண்ணுறான்னு சொன்னால் கூலிப்படைகள் பெருகிட்டு தான் இருக்குமே தவிர கூலிப்படைகளை வந்து அடக்க முடியலையா? தமிழக அரசோ காவல்துறையால் அடக்க முடியலன்னு சொன்னால் இது சட்டம் ஒழுங்கு வந்து ஃபெயிலியர் தான். தமிழக அரசனுடைய சட்டம் ஒழுங்கு ஃபெயிலியர், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் நம்ம சொல்ல முடியாது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமீப காலமாக கொலைகள் நடக்கும். எப்படி நடக்குங்கன்னா, அந்த கெஞ்சா வைக்கிற வியாபாரிகளுள்ள ஒரு போட்டிகள் நடக்கும், அவங்களுக்குள்ளே கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. காவல்துறையும் தொழில் போட்டி சொல்லி வேடிக்கை பார்த்தாங்க. ரவுடிஸுக்குள்ளே வெட்டின்னு கொலை பண்ணிப்பாங்க, வேடிக்கை பார்த்தாங்க. கூலிப்படைகளுக்குள்ளே வந்து ஏரியாவில் தாதாக்கள் இவங்களுக்குள்ளே வந்து காம்படிஷன் இருக்கும். நான் மாமூல் வாங்குறதுல நீங்கள் மாமூல் வாங்குறதுல வந்துட்டு அது ஒரு காம்படிஷன் இருக்கும். அவங்களுக்குள்ளே வெட்டி சேர்த்தாங்க, வேடிக்கை பார்த்தாங்க. ஓகேங்களா? ஏன்னா எப்படி இவனுக்குள்ளே வெட்டி சாகட்டும்னு சொல்கிறதுல வேடிக்கை பார்த்துட்டு சும்மா தான் இருந்தாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்து இல்லை. அவன் தப்பு பண்ணுறவன் அவன் வெட்டின்னு சாகட்டும். ஆனால் இது வந்து இப்போ சிந்தனை முற்போக்கு எப்படி மாறிடுச்சு கேட்டிங்கன்னா, ஒரு சமுதாயத்தில் போராளியாக செயல்படுவர்களையும் கொலை பண்ணுவேன்ற எண்ணம் வந்தாச்சு இல்லைங்களா? காசு கொடுத்தா கொலை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அது உதாரணம் பார்த்தீங்கன்னா, தீபக் சொல்லிட்டு தூத்துக்குடி இது நாங்குநேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பியை வந்து கொலை பண்ணாங்க. ஒரு சமுதாயம் திருநெல்வேலி சமுதாயம் அந்த ஒரு தம்பியை கொலை பண்ணாங்க. அந்த தம்பியை கொலை பண்ணவன் பேர் திலீபன். தேவர் சமுதாயத்தை, அது ஒரு சமுதாயத்தை சார்ந்தவங்க. அப்போது இந்த சமுதாயத்தை அவர் திலீபன்கிறவர் கூலிப்படை தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு ஆதாரம் ஏன்னா அந்த ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கில் அந்த திலீபன்றவர் இருக்கார். இந்த வழக்குலையும் வந்து ஆற்காடு சுரேஷோடு தான் அப்படிதான் சொல்லி தொடர்பு பண்ணியிருக்காங்க. அவங்களோட தம்பி தான் வந்து சரண்டர் ஆகியிருக்காரு. சரண்டர் ஆகி அவர் வாக்குமூலமும் கொடுத்துருக்காரு. சரிங்களா? உண்மை பின்னணி வந்து இதுதான் இருக்குமான்றதுலாம் கூட இது ஒரு கேள்வி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து அரசியல் பிரமுகர்கள், இவங்க வந்து நிறைய பிரச்சனைகளில் தலையிட்டு இருப்பாங்க. திமுக அரசாங்கத்துக்கும் எதிர்த்து இவர் வந்து வேலைலாம் செஞ்சுருக்காரு. புரியுதுங்களா? இதில் பின்னாடி திமுக அரசுக்கு அரசாங்கம் வேலை செஞ்சவர் இல்லை, அரசாங்கம் எதிராகவும் வந்து ஆம்ஸ்ட்ராங் வேலை செஞ்சிருக்காரு, குரல் கொடுத்துருக்காரு, மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் இல்லைன்னா மறுக்க முடியாது. பட் இருந்தாலும் கூட இந்த கொலைகளை நம்ம ஆதரிக்க முடியாது. இது வந்து நல்லவங்களையும் நீங்கள் வந்து கூலிப்படைகள் கொலை செய்கிறாங்க. இதற்கு மிகப்பெரிய காரணமாக அமையிறது இந்த இவங்க வந்து எப்படி சொல்கிறது, சிறை வாசம் வந்து இவங்களுக்கு பழகியாச்சு. ஆனால் இவர் மேலும் ஒரு குற்ற வழக்குகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது இருக்கும் மேலேயும் சார் இருக்கட்டும் சார், அது நீதிமன்றம் தானே தண்டிக்கணும் இல்லைங்களா? குற்ற வழக்கு இருக்குது, அது நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, ஃபேஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? கொலைக்கு கொலை தான் தீர்வுன்னு சொன்னால், அப்புறம் நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி தாங்க, கொலைக்கு கொலை தான் தீர்வுன்னு சொன்னால் அப்போது நீதிமன்றங்கள் எதற்கு சிறை, எதற்கு காவல்துறை? சட்டத்தில் இருக்க ஓட்டையில பயன்படுத்தி தான் வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் என்கவுண்டர் பண்ணுங்கன்ற குண்டாஸ், அதுதாங்க சொல்ல வரேன். இப்போ பாருங்க, இப்போது நீங்கள் சொல்கிறீங்க கொலைகள் வந்து இன்றைக்கி சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்சு 200க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்தாச்சு. சரிங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த கூலிப்படைகள் வந்து சிறை வந்து பழகிடுது அவங்களுக்கு. காவல்துறை வந்து வேறு வழி இல்லை, ஏன்னா குண்டாஸ் போடுறாங்க. அதுக்கு மேற்பட்டு பெரிய சட்டங்கள் இங்கே இல்லை. இவங்களுக்கு தண்டனை கூட யாரும் வாங்குறதெல்லாம் கிடையாது. சாட்சிகளையும் மிரட்டிடுறாங்க, சாட்சி யாரும் தைரியமாக சொல்கிறதும் கிடையாது. அது காரணம் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, கொலை பண்ணும்போது தன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்ட போது இருக்கின்ற கோபம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்காது. இது இவங்களுக்கு வந்து பெரிய சாதகமாக அமைஞ்சிருது. ஃபாஸ்ட்ராக் கோர்ட்டு இருக்குது. ஃபாஸ்ட்ராக் கோர்ட்டில் ஃபாஸ்ட்டாக தான் தீர்ப்பு வழங்கணும். அங்கேயே 10 வருஷம் கழிச்சு தான் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி காலதாமதத்தை ஏற்படுத்தி 10 ஆண்டுகள் கழித்து அந்த சாட்சிகள் கலைக்கப்படுகிறது. இவங்க மிரட்டப்படுகிறார்கள், சாட்சிகள் மிரட்டப்படுது. அப்போ எப்படி அவன் சாட்சி சொல்லுவாங்க, எங்கே இவங்க தண்டனை வாங்குறது? காவல்துறை வந்து முன்னெச்சரிக்கையாகவே வந்து அதுக்கான கொலையை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கட்டாலும் உளவுத்துறை வந்து காவல்துறைக்கு வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. சொல்லியும் அது ஆமாம், இது வந்து காவல்துறையோட ஃபெயிலர் தான் சட்டம் உண்மையாக. ஏன்னா உளவுத்துறை வந்து எப்போவுமே ரிப்போர்ட்லாம் கேட்டால் தான் போடுவாங்க. ஏன்னா அவர் கையில் எப்பவும் வந்து காவல்துறையினால் அனுமதி பெற்ற ஒரு துப்பாக்கி வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து அவர் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த 2 நாள் வந்து இடையில வந்து அவர் துப்பாக்கி இந்த எலெக்ஷன் டைமாக இருந்ததுனால அதை நல்லா வந்து அதான் சரியான முறையில் ஸ்கெட்ச் போட்டு நோட்டமிட்டு தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இல்லை, இவருக்கு இதுக்கு முன்னாடி வந்து காவல்துறை பாதுகாப்புலாம் இருந்தது. அப்போ லேட்டஸ்டாக இதை எடுத்திருக்காங்க போல இருக்கு. எவ்வளோ எத்தனை நாள் முன்னாடி எடுத்தாங்க சரியாக தெரியல. துப்பாக்கி இருந்ததும் வந்து அவர் கையில் இல்லாமல் போனதும் அவருக்கு வந்து துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம்தான். பட் இது வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு பின்னடைவை தான் இது வந்து அந்த சமுதாயத்தை சார்ந்த மக்களும் அதை பார்க்குறாங்க. இவ்வளோ திட்டமிட்டு வந்து ஒரு மாநில தலைவரை கொலை செய்துங்கிறத வந்து அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ கைது செஞ்சவங்களை வந்து திருமாவளவன் சரி, அப்புறம் அவர் காங்கிரஸ் கட்சியோட தலைவர்
செல்வ பெருந்தையும் கட்சி அரசியல் தலைவர்கள் வந்து எல்லாருமே உண்மையான குற்றவாளிகள் இல்லை, என்னதான் வந்து இவர் என் அண்ணனுக்காண்டி நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொன்னாலும் இது உண்மையான இது இல்லைன்னு ஆணித்தரமா வந்து சொல்றாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து வைக்கிறாங்க. இல்லைங்க, நாங்களும் அதுதாங்க சொல்ல வரோம். இப்போ நாங்கள் கூட இப்போ நாங்களும் உங்கள்கிட்ட தெளிவாக சொன்ன பாருங்க, இவர் வந்து அரசியல் பிரமுகராக இருக்கார், இவர் பல விஷயங்களில் வந்து நேரடியாக வந்து இறங்கி போராடுறாரு. இதோட பின்னணிகளோட உள்நோக்கங்கள் இருக்கலாம், அரசியல் பின்னணிகள் இருக்கலாம். இது உண்மையாக இந்த விஷயம்தான் சொல்லி கேஸை வந்து முடிச்சிடக்கூடாது இல்லைங்களா, அது தவறு. புலன் விசாரணை நடத்தப்படணும். ஏன்னா உண்மை இது பின்பு வந்து உண்மை என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா ஒரு கொலையில் வந்து பார்த்தீங்கன்னா குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பிளான் ஒன்று பண்ணிவிடுவாங்க, பக்கா ஸ்கெட்ச் போட்டுருவாங்க. எப்படி கேட்டிங்கன்னா இப்போ சாதாரணமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் திருட்டன்லாம் உண்டு, குறிப்பிட்டு எனக்கே திருட்டன்லாம் உண்டு. நிறைய விஷயம் நாங்கள் புகார்லாம் கொடுத்துருக்கோம், ரவுடிஸ்லாம் கைதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இஷ்யூவில் வந்து நாங்கள் தலையிடுறோம், மசூதி இஷ்யூவில் தலையிடுறோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொலை மிரட்டல்லாம் நிறைய வந்துட்டு தான் இருக்குது. இது வந்து எப்படி பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா கொலைக்கு வந்து ஒரு காரணத்தை ஏற்படுத்துவாங்க, மத சார்ந்த கலவரமாக ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனைகளை அதன் மூலியமா பகையை தீர்த்துக்கிறது. அந்த விஷயம் உள்ள வராது. மசூதி பிரச்சனையாக தான் கொலை பண்ணாங்கன்னு வராது. ஆனால் அதுக்கு உண்டான திட்டங்களை தீட்டி தான் ஒரு ரவுடிசத்தை உருவாக்கி பிரச்சனையை வந்து கொண்டு வந்துடுவாங்க. இப்பவும் இந்த கொலையில் அதுதான் கொலையை கொண்டு வந்துடுவாங்க. அப்போ பிரச்சனையை எப்படி கொண்டு வந்துடுவாங்க, இவருக்கும் இந்த சம்மந்தப்பட்ட கூலிப்படையை சார்ந்தவருக்கும் ஏற்கனவே பிரச்சனை வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கு, முன்விரோதம், அந்த முன்விரோதத்தில் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது இது கொலைக்கு முன்னாடி உள்ள நாங்கள் செயல்பட்டு இருப்போம் இல்லையா, ஒரு மசூதி இஷ்யூவில் தலையிட்டு இருப்போம். இப்போது புளியாந்தோப்பில் ஒரு கோவில் இடத்த வந்து ட்ரஸ்ட்டு எழுதி வச்சுருக்காங்க. அந்த இடத்த வந்து 2.5 கோடி ரூபாய்க்கு வந்து தனிநபருக்கு வந்து விற்க முயற்சி பண்ணுறாங்க. அதுலேயும் மறுபடியும் நாங்கள் வாட்ஸ்அப்லாம் வந்து தகவல்லாம் கொடுத்துருக்கேன், அந்த டாக்குமெண்ட் என் கையில் இருக்குது. இப்போ வந்து புதன்கிழமை அன்னைக்கு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க தான் போகிறோம். இப்போ இதனாலே எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம். ஆனால் இந்த ரவுடிசத்துக்காக தான் ஏற்கனவே பிரச்சனை, அதனால தான் இவர் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சிம்பிளாக கேஸை முடிச்சிடுவாங்க. டிபார்ட்மெண்ட்டும் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா பிரச்சனையை முடிக்க தான் பார்ப்பாங்க, பிரச்சனையை வளர்க்கவும் விரும்ப மாட்டாங்க. சரிங்களா, இப்போ என்னோடய நண்பர் பூவே ராஜா கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெண் விஷயத்தால் தான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது முற்றிலும் தவறு தான், என்னோட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் கொலைக்கு வந்து எப்படிலாம் அவங்க சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது இன்லீகல் கான்டக்ட் ஒரு லேடின்னு சொல்லி 7 வருஷமாக அந்த அம்மா வந்து அதே பகுதியில் பூவராஜா கூட வந்து குடும்பம் நடத்துகிறாங்க. அது தொடர்ச்சியாக எல்லா இந்த மாதிரி கலப்புறாங்களும் பேசாகும்போது பெண் தான் பின்னாடி வந்து அப்படின்னு கொண்டு வந்துடுறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், 7 வருஷமாக வந்து பூவராஜா என்றவர் கூட வந்து அந்த பெண் வந்து தொடர்பில் இருக்காங்க, குடும்ப வாழ்க்கை நடத்துகிறாங்க. 7 வருஷமாக ஒரு புருஷனுக்கு இருக்கும்போது வருவத கோபம் அந்த அம்மா இறந்துடுறாங்க. போஸ்ட் ஓட்டினால வந்து இவர் கோபம் வந்தது, இதனால் போய் நான் வந்து கூலி இப்படி வச்சு வெட்டி சாவச்சிட்டேன்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியுமா? கேட்டால் சொத்து இருக்குது, சொத்து இருந்தாக்கா லீகலாக இவர் வந்து கணவராக இல்லை, சட்டப்படி திருமணம் பண்ணலை. அந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னா லீகலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்து வந்து அந்த கணவர் கோபாலன்றது தான் போய் செய்கிறோம், அந்த பசங்களாம் செய்கிறன்றது லா, இது சட்டம், இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். அப்போ இவர் ஏன் கொன்னாங்க, இது காவல்துறைக்கு தெரியாதா? என்ன ஏன் இந்த சந்தேகம் காவல்துறைக்கு ஏந்திருக்காதுங்களா? அந்த கேஸ் அப்போ வந்து டக்குன்னு முடிக்கணும். மக்கள் மத்தியில் எப்படி காவல்துறை மேலே ஒரு நம்பிக்கை இல்லை சார், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த நேரத்துக்கு பிரச்சனையை சுமமாக முடிக்கணும். வந்தாங்க, கொலை பண்ணாங்க, அக்யூஸ்ட்டை பிடிச்சோம், ஜெயிலில் போட்டோம், ஒரு கோர்வையாக ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து முடிச்சிடுறாங்க. இதெல்லாம் ஒரு காரணமாக தான் கொலை குற்றங்கள் அதிகமாகிறதுக்கு காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சிறைவாசம் வந்து நான் அடிக்கடி சொல்கிறேன், சிறைவாசம் சிறை கைதிகளுக்கு கொலை குற்றவாளிகளுக்கு கூலிப்படைகளுக்கு பழகி விடுகிறது. இவங்க வந்து இப்போ ஃபாரினில் போய் துபாயில் போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு வந்து சாப்பாடு போடுவாங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு. இவன் என்ன பண்ணுறான், காசு வாங்கிட்டு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறான். கேட்டால் பொண்டாட்டை சொல்லிட்டு நான் ஃபாரின் போனேன்னு நீ நினச்சிக்கோ, ஜெயிலில் இருக்கு நீ ஏன் நினைக்கிற? இது வந்து கூலிப்படை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு தொழிலாகவே மாறியாச்சுன்னு நான் சொல்ல வரேன். என்னோட குற்றச்சாட்டு, கூலிப்படை தமிழகத்தில் மிகப்பெரிய தொழிலாக இங்கே அமைஞ்சிருக்கா? தமிழகத்தில் கூலிப்படை ஃபேக்ட்ரி நடத்துகிறாங்களா? கூலிப்படைகளை ஏன் என்கவுண்டர் செய்யக்கூடாது? அதாவது கொடூரமாக கொலை பண்ணுறேன்னா கொலை சுடுறது என்ன சட்டம் இருக்குது? சட்டங்களை மாற்றணும், கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் குற்றங்கள் குறையும். இல்லைன்னு சொன்னால் ஒரு உயிருக்கு உயிர் தான் பலி என்று சொன்னால் இது வந்து நியாயமே இல்லை. நீங்கள் கத்தி எடுக்கணும், என்கவுண்டர்லாம் பண்ணால் மனித உரிமை மீறல் அப்படிலாம் வந்து அப்போ செத்துடுற குடும்பத்துக்கு மனித உரிமை மீறல் இல்லைங்களா? சொல்லுங்கள். இப்போ அரசு அதிகாரி லூத் பெர்னாண்டஸ் அவங்க பையன் படித்து ஜட்ஜ் ஆகிட்டாருங்க, நேர்மையான அதிகாரி, அவரை கொண்டுட்டாங்க. அப்போது மனித உரிமை ஆணையம் அந்த கொண்டவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற வரைக்கும் ஏன் நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை? ஏன் நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? அதுவும் மனித உரிமையினுடைய பணி இல்லைங்களா? ஏன் அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு, அந்த எஃப்ஐஆர் போட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு சாட்சியை ஃபைல் பண்ணி உண்மையான சாட்சிகளை நிற்க வைக்க உங்களால் முடியாதா?
ஏன் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாதா? அந்த தவறு அப்போது நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்கணும், அப்போ பொய்யான குற்றவாளி நீங்கள் கைது பண்ணிட்டீங்களா? அது தவறுன்னு சொல்லி ஒரு அரசு இல்லையா இதே மனித உரிமை ஏன் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை? அப்போது நீங்கள் கொலை பண்ணுவீங்க, உங்களை என்கவுண்டர் பண்ணால் கொலை பண்ணவனை என்கவுண்டர் பண்ணதுக்கு மனித உரிமை ஆணையம் சொன்னால், அப்போது கொலை செய்கிறவங்க கொலை அந்த குடும்பம் பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மனித உரிமை ஆணையத்தினுடைய பதில் என்ன? அப்போ தினசரி கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்கணுமா? இது தவறான சிந்தனைகள் இல்லைங்களா? இப்போ இன்றைக்கி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை பண்ணுறாங்க, நாளைக்கு திருமாவளவன் அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கேட்டு தரல, அவருக்கும் இருக்குது. அப்போ அவருக்கும் உயிர் அச்சுறுத்தல் உண்டு. ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் உண்டு, அன்புமணி ராமதாஸுக்கும் உண்டு, அண்ணாமலை அவர்களுக்கும் உண்டு, எங்களை போன்ற இந்திய இயக்கங்கள் நடத்துகின்ற போராடுபவர்களுக்கும் உண்டு. அப்போது இவங்களுக்கெல்லாம் கூலிப்படைகள் கொலை செய்வாங்கன்னு சொன்னால் அப்போ நாட்டில் யாருமே எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாதுங்களா? சமுதாயத்தில் கேள்வி கேட்கணும்ல. கெஞ்சா விக்கிறவனை காமிச்சு கொடுத்தாக்கா போலீஸில் பிடிச்சி கொடுக்குறாங்க, அவங்கள கொலை பண்ணிடுவீங்க. கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான்னு சொல்லி போலீஸ் கம்பெனி கொடுத்தா கொலை பண்ணுவீங்க. இவர் மேலே அப்படி தான் ஏதோ நிதி மோசடி பண்ணிட்டதாகவும் அதுக்கு ஆதரவாக அந்த மோசடி அடைஞ்ச பெண்களுக்கு பணத்தை வாங்கி கொடுத்ததில் அதாவது ஏமாந்தவங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுத்துருக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆருத்ரா சீட் ஃபண்டில் இவர் இருந்து பாதிக்கப்பட்டவங்க பணம்லாம் வாங்கி கொடுத்தாரு. அந்த முன்விரோதத்தோட உன்னோட கொலை பண்ணியிருப்பாங்களா சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை போயின்றது நமக்கு தெரியாது. அது காவல்துறை தான் விசாரிக்கணும். காவல்துறை என்கொயரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் கூட இது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான். இப்போ 8 பேர் கைது செய்தவங்க உண்மையான குற்றவாளிகளா இல்லை அவங்க கூலிப்பட குற்றவாளிகள் இல்லையா? அது சார் அங்கே வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது, ஓடியார வீடியோ இருக்குது. அப்போ வெட்டுற வீடியோ அங்கே இருக்கணும்ல. அவர் வீட்டாண்ட கேமராலாம் இருக்குது, வீட்டு வாசலில் கொண்டு இருக்காங்க. அந்த வீடியோ வெளியிடுங்க. அது பின்னணி ஒரு கொலையை செய்கிறாங்க சார். ஒரு கொலையை செய்கிறாங்கன்னு சொன்னால் அது என்ன காரணம்? வெளிப்படையாக இவ்வளோ கேமரா சொல்லணும். இப்போ அக்யூஸ்டை பிடிச்சிட்டுன்னு சொல்கிறீங்களே, அப்போ கேமரா அதை வீடியோ வெளியிடலாம்ல. வீடியோ வெளியிடும்போது தான் உண்மை குற்றவாளிகள் யாரை சாவச்சான்னு சொல்லி தெரியும்ல. அப்போ திருமாவளவன் போன்ற தலைவர்கள்லாம் சொல்ல வர கருத்தை பார்த்தா இது சார் உண்மை குற்றவாளிகள் இருப்பாங்க. அதாவது கொலை பண்ணவன் இவன் தான் சரண்டர் ஆகிருப்பாங்க. அதில் எந்த வித மாற்றம். ஏன்னா வீடியோவை போலீஸும் பார்த்துருப்பாங்க, கொலை பண்ணலாம் போலீஸும் பிடிச்சிருப்பாங்க. அதில் மாற்று கருத்துலாம் இருக்கலாம் முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இது எல்லாமே இதில் சரியான முறையில் கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க, இந்த சீட் ஃபண்டு விஷயத்தை தலையிட்டிருக்காரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தலையிட்டிருப்பாங்க. அப்போது இந்த உண்மை பின்னணிகள்லாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா ஒரு கொலை நடக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை தான் காரணம்லாம் இருக்காது. அதாவது யாருக்கு இருக்காது கேட்டிங்கன்னா சமூகத்தில் போராடுபவர்களுக்கு. இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த ரவுடிசம் கூலிப்படைகளுக்கு ஒரு காரணம் இருக்கும், அவங்களும் வெட்டின்னு சேர்த்துடுறாங்க. ஆனால் சமுதாயத்தில் அந்தந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு போராடுபவர்களுக்கு காரணம் இதுவாக இருக்காது. அந்த உண்மையான கடைசி வரைக்கும் வரவே வராது. இப்போ ஆர்கார சுரேஷை சாவச்சாங்க, அதனால் சாவச்சிட்டாங்கன்ற பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இவரை பழித்துட்டாங்க, செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி பின்னணியில் இவர் செயல்பட்டார் சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் உண்மைன்றதை நான் எப்படி நம்புறது? இது உண்மை, இது இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். இதே மாதிரி தான் பின்னணியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். திருநெல்வேலியில இப்படி தான் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் அவரே ஒரு படுகொலை அதுக்கு பண்ணாங்க. ஒன்றுமே தெரியல. அதே போல் திமுகவை சார்ந்தவரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருங்குளத்தூர்லேயும் வண்டலூர்லேயும் வெட்டி சாவச்சாங்க. அதில் போயிட்டு தமிழகத்தினுடைய தலைமை வழக்கறிஞர் ஜின்னா அவர்கள் போயிட்டு ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வந்தார். எந்த தூர்தர்ஷனில் கொலை செய்கிறாங்களோ அந்த நீதிமன்றம் தான் சரண்டர் ஆகணும், இவங்க இங்கே கொலை பண்ணிட்டு எங்கே போய் சரண்டர் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரே வாங்கிட்டு வந்தார். அப்போது நம்ம என்ன கேட்கணும், திமுக சார்ந்தவரும் அதே நிலைமை தான். கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவரும் ஒருத்தர் கொலை பண்ணாங்க, கூலிப்படை தான் கொலை பண்ணாங்க. இதே ஆம்ஸ்ட்ராங்கை இப்போ கொலை பண்ணியிருக்காங்க. அதே ஜாதிய சமுதாயத்தை சார்ந்தவங்களையும் கொலை பண்ணுறாங்க, இந்து சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களையும் கொலை பண்ணுறாங்க. கூலிப்படைகள் தான் இந்த பின்னணியிலேருந்து செயல்படுறாங்க. இப்போது இந்த கூலிப்படைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அரசோட கடமை. காவல்துறை சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அதெல்லாம் சொல்லாமலாம் இருக்கலாம் மாட்டாங்க, புரியுதுங்களா? ஆனால் அரசு அதுக்கு ஒரு சட்டத்தை மத்திய அரசு மாநில அரசுகள் இணைந்து, அதாவது பாகுபாடு இல்லாமல் அச்சம் இல்லாமல் அரசியல் செய்யாமல் கூலிப்படைகள் கொலை செய்தால் உண்மை காரணம் இது என்று நிரூபிக்கப்பட்டால் அவர்களை என்கவுண்டர் செய்யணும் ஒரு சட்டத்தையே போடுங்கன்றா. நீங்கள் சொன்ன மாதிரி சட்டத்தை கடுமையாக்கினா இப்போ கூட ஒரு 3 சட்டம் அதையுமே எதிர்த்து போராடுறாங்க. இதெல்லாம் அரசியல் சார், இதெல்லாம் அரசியல். ரவுடிகளுக்கு எதிர்த்து போராடுறாங்க. அந்த மாதிரி சட்டத்தை போராடுறது ரவுடிகளுக்கு மேலும் ஒரு ஆமா ஆதரவு தான் தரும். இந்த மாதிரி கொலைகள் அதிகமான வழக்கறிஞர் ஒருத்தர் சாவடிக்கிறாங்களா? எத்தனை வழக்கறிஞர் கோர்ட்டு உள்ள சாவடிச்சாங்க, கோர்ட்டு வெளியில் வழக்கறிஞரை சாவடிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எந்த வகையில் நியாயம்? இது வரைக்கும் வழக்கறிஞர் சென்னையிலே சாட்சி சொல்கிறவங்களே கூண்டுள்ளே ஏறி சாவடிச்சாங்க, கோர்ட்டு வெளியில் சாவடிக்கிறாங்க. எல்லாரையும் வழக்கறிஞர், போலீஸ், அதாவது சமுதாயத்தில் போராடுபவர்கள், தவறு செய்பவர்களை காட்டி கொடுப்பவர்களை இவர்களெல்லாம் கொலை செய்வது என்று சொன்னால் அப்பொழுது இங்கு நியாயம் தர்மம் நிச்சயமாக நிலைநாட்ட அரசால் முடியாது.
காரணம் ஒருவருக்கு உயிர் அச்சத்தை ஏற்படுத்திவிட்டால் அவர் சமுதாயத்தில் முன்னாடி வந்து எப்படி ஒருவரை காட்டி கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? எப்படி முடியும்? சமுதாயத்தை எப்படி தட்டி கேட்பாங்க? என் ஏரியா கெஞ்சா ஓட்டு கெஞ்சா ஓட்டுறான் அப்படின்னு ஒருத்தர் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? காவல்துறை மேலே வந்து இன்னும் ஆமாங்க, இது தப்பு தானே. காவல்துறை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. காவல்துறை இயங்குறது ரெடியாக இருந்தாலும் கூட அவங்கள பாதுகாக்க வேண்டியது அரசு இல்லைங்களா? காவல்துறை அவங்களுக்கு தெரியும், நியாயம் தர்மம் தெரியும், இவன் தான் சுட்டான்னு தெரியும், இவன் தான் கொண்டான்னு தெரியும். இவனை சுடுறதுக்கு ஒரு அதிகாரி நேர்மையான அதிகாரி துணிச்சலோடு சரியாக தான் இருப்பார். அந்த காவல்துறை அதிகாரிக்கும் குடும்பம் இருக்குல்ல. நீங்கள் 1008 போய் கேஸை போடுறீங்க, என்கவுண்டர் பண்ண எப்படி பண்ண, அவங்கள அரணாக பாதுகாக்க வேண்டியது ஆட்சியாளர்ன்ற அரசோட கடமை. அந்த அரசு வந்து அந்த அதிகாரியை வந்து சுடுற என்கவுண்டர் பண்ணுற அதிகாரியை பாதுகாத்தா எத்தனை போலீஸ் அதிகாரி வேணாலும் கூலிப்படைகளை ஒழிக்க முடியும். போலீஸ் நினைச்சா முடியாது நினைக்கிறீங்களா? ஒரு நைட்ல 900 பேர் இல்ல 1000 பேரை சாவடிச்சிருவாங்க. போலீஸ் தெரியுங்க. அவங்களுக்கு மேலிடத்துல இருந்து சரியான சிவிலிய வரல. அரசியல் ஆட்சி ஆளுகின்றவர்கள் தான் அரசுக்கு வந்து காவல்துறைக்கு உத்தரவு போடணும். எத்தனை ஐபிஎஸ் அதிகாரி நேர்மையா இருக்காங்க தெரியுங்களா? அவங்களால அப்போ சுதந்திரமா ஆமாங்க, சுதந்திரமா செயல்பட முடியல. எத்தனை இன்ஸ்பெக்டர் ஏசி நேர்மையான அதிகாரி காவல்துறையில் இருக்காங்க தெரியுங்களா? இந்த கொலை இதெல்லாம் வந்து எங்கள்கிட்டே பேசியிருக்காங்க சார். ஹையர் ஆஃபீஸர்லேருந்து கீழ்நிலை அதிகாரி ஆய்வாளர்கள் இருந்து எல்லாம் பேசுகிறாங்க சார். எங்கள்கிட்டயும் பேசி தான் சார் இருக்கோம். எங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அவங்களுக்கு தெரியாதுங்களா? காக்கி சட்டியை போட்டுட்டு எங்களால் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, இவங்க அட்டூழியெல்லாம் அதிகமாகிட்டே இருக்கு நாளுக்குன்னு சொல்லி வேதனைப்படுறாங்க. அவங்களுக்கு உத்தரவு போட வேண்டியது யார்? அரசு. அரசு யார்? முதல்வர் உத்தரவு போடணும். சட்டம் இல்லைன்னு சொன்னால் தீர்மானம் போடுங்க. சட்டசபையில் தீர்மானம் போடுங்க சார். சட்டசபையில் தீர்மானம் போட்டு மத்திய அரசு கண்டுபிடிச்சு அந்த தீர்மானம் நீட்டு வேணாம்னு சொல்றீங்கல்ல, இந்த மாதிரி சட்டம் வேணும்னு சொல்லி போய் தீர்மானம் போடுங்க. தீர்மானம் போட்டு அதை கொண்டு வாங்க. இது தப்பு இல்லையே? இந்தியா முழுவதும் நடக்கிற பிரச்சனை தானே இது. இப்போ சமீப காலமாக தமிழ்நாட்டில் தான் இந்த கூலிப்படைகள் அதிகமாக ஒவ்வொரு கொண்டுட்டு இருக்காங்க. இது தவறு இல்லைங்களா? இன்னைக்கு வந்து இதே ஆம்சாங் நடந்ததும் சரி, திமுகவுடைய மாவட்ட செயலர் நடந்திருக்கின்றது, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் நடந்திருக்கு, அரசு அதிகாரி ஒரு தாசில்தாருக்கு நடந்திருக்கு, வழக்கறிஞருக்கு வந்து கொலை பண்ணியிருக்கானுங்க. இதே ஒரு போலீஸை வந்து கேட்க போனாக்கா வெட்டியிருக்காங்க, கொடூரமாக வெட்டியிருக்காங்க. அப்போ இதே நிலை போய்கொண்டே இருந்தால் நாளை ஆட்சி ஆளுகின்ற அமைச்சர்களுக்கும் இதே கேள்விக்குறி ஏற்படும். இன்று நீங்கள் வந்து யாருக்கோ நடக்கிறது என்று வேடிக்கை பார்த்தால் நாளை நமக்கே நடக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது வந்து தவறான சிந்தனை, தவறான முற்போக்கை நாம் கடைபிடிக்கின்றோம். இதை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் என்கவுண்டரை தவிர்த்து வேறு வழியே கிடையாது. இந்த கூலிப்படைன்னு சொல்லணும் தான் கேட்கணும் இருந்தேன். திருநெல்வேலி சைட்லேருந்து தான் வந்து ஒருவேளை அவங்க சம்மந்தப்பட்டிருக்கலாம், நெல்லையை சேர்ந்தவர்களா என்ற கோணத்திலையும் விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு? அது இல்ல எந்த அளவுக்கு விசாரணை இன்னும் முழுக்க முழுக்க கூலிப்படை தான். ஒரு சம்பவத்தை வந்து அதை சார்ந்தவங்க செய்யறாங்களோ இல்லையா, யாரோ செஞ்சுட்டு ஆனா சரணடைவதும் வேற ஒருத்தராகவும் இருக்கு. ஆமா இருக்கு, உண்மைதான். அதாவது ஒருத்தர் கொலை செய்வாங்க, ஒரு டீம் கொலை செய்வாங்க. அந்த டீம் பார்த்தீங்கன்னா கொலை செஞ்சுட்டு அங்கே வீடியோ இல்லை, ஆதாரம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா கொலை செஞ்ச டீம் வந்து இருக்க மாட்டாங்க, இவன் போய் சரண்டர் ஆகிடுவான். ஒரு 5 பேர் போய் சரண்டர் ஆகிடுவாங்க. இதே ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சரண்டர் ஆன டீம் வேறு, கொலை பண்ண டீம் கிடையாது. காவல்துறை வந்து வீடியோ ஃபுட்டேஜெல்லாம் எடுத்த பிறகு தான் உண்மை குற்றவாளி வந்து காவல்துறை முன் வந்து நிறுத்தப்படுறாங்க. இதே வீடியோ ஃபுட்டேஜ் இல்லைனாக்கா இது நடக்க தான் செய்யும். அப்போ என்ன ஆகிடுங்க கேட்டிங்கன்னா, ஏதாவது கொலை பண்ணுறோம், கொலை பண்ணிட்டு தான் இருப்பான். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, காசுக்காக கொலை செய்கிறோம் செஞ்சுட்டு தான் இருப்பான். அப்போ அவங்களை கண்டறிந்து என்கவுண்டர் செய்வதில் எந்த விதமான தவறும் அல்ல. மனிதாபிமானம் இல்லாதவனிடம் மனிதாபிமானம் எதிர்பார்ப்பது தவறு, அவனிடம் மனிதாபிமானம் காட்டுவதும் தவறு. அவங்களாம் இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு அருகதையற்றவர்கள். சமுதாயம் நாளைக்கு வந்து இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி ஆகிடாதுங்களா? ரோட்டில் போகிற ஒரு பொண்ணு நான் விரும்பினேன் நீ வான்னு சொல்லி கூட்டின்னு போவானா? அப்போது இதுவும் நாளைக்கு நடக்காதுங்களா? ஒரு கூலிப்பட நினச்சானாக்கா இல்லை அந்த பொண்ணை கொண்டுட்டு மேட்டி கூட்டு போய் கற்பழிப்பு நடக்காது என்ன நீங்கள் நிச்சயம் சொல்லுங்கள்? நடந்திருக்கு, சொல்லுங்கள். நடக்குது இல்லை? நடந்துட்டு தான் எல்லாமே நடக்குது இல்லைங்களா? அப்போ சமுதாயத்தில் வந்து இது பாதுகாப்பற்ற சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டில் இப்போ இருக்கு இல்லைங்களா? தமிழ்நாடு காவல்துறை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் கைகள் கட்டப்பட்டுருக்குறீங்க. ஆமாங்க, காவல்துறையெல்லாம் செயல்படுறாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. நான் வந்து இதில் வந்து திமுக அதிமுகலாம் நான்லாம் பேச மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதிமுக ஆட்சியிலும் கொலைகள் நடந்திருக்கு, தற்போது திமுக ஆட்சியிலும் கொலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரசியல் அல்லாமல். இதில் அரசியல் செய்யாமல். ஏன் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னதை போன்றுதான். இப்போ இவர் கொலையில அரசியல் இருக்குங்கிறீங்களா? நிச்சயமாக அரசியல் இருக்கலாம். அது அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு அவருடன்
பயணம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் அது உண்மை விவரங்கள் தெரியும். ஏன்னா நமக்கு தெரியும், நாங்கள் அவர் கூட நம்ம பயணம் செய்யலை, அவர் கூட இருந்தவங்களுக்கு உண்மை விவரங்கள் தெரியும். இப்போ நான் வந்து என்னுடைய பொறுப்பாளர் எங்களுடைய நண்பர் பூவேராஜை வந்து கொலை பண்ணாங்க, அதில் தெளிவாக சொல்கிறோம், கொலைக்காரன காரணம் இது இருக்காதுன்னு சொல்லி நாங்கள் தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்கோம். அது போன்று ஒவ்வொரு கொலைகளுக்கு பின்னணியில் இருக்கிறது அவங்க கூட இருக்கவங்க தான் அதெல்லாம் தெரியும். அதே போன்று பார்த்தீங்கன்னா கொலை வந்து அதிகமாகிறதுக்கு காரணம் வந்து ஏற்கனவே நான் சொன்னது போன்று சிறைகளில் வந்து இவங்க ரொம்ப சொகுசான வாழ்க்கையில் அனுபவிக்கிறாங்க. ஏற்கனவே பாரத முன்னணி சார்பில் நம்ம வந்து ஜெயிலில் இருந்துட்டு ஒரு பாட்மெண்ட் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம். வெளியில் வந்து நிறைய தகவல் நாங்கள் சொல்லியிருந்தோம். உள்ளே கிடைக்காத பொருளே இல்லை. சிறைத்துறையும் அப்போது ரொம்ப ஆமாம், அங்கே சிறைத்துறை வந்து நாங்கள் புகார் கொடுத்த பிறகு இதுதான் சரியான முறை நடவடிக்கை எடுத்தாங்க. இல்லை, சரியான முறை நடவடிக்கை எடுத்தாங்க. இதே சேனலில் உட்காந்து பேசி இந்த சேனல்லேருந்து ஒளிபரப்பாக்கப்பட்டு சிறைத்துறை நிர்வாகம் தமிழகம் முழுவதும் பிசிபி சாப்பாடு கட் பண்ணாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை, நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, அவங்க கைக்கு உள்ள விஷயங்களை காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்காமலாம் இல்லைங்க, நல்ல அதிகாரிகள்லாம் உண்டுங்க. ஐபிஎஸ் அதிகாரி மட்டும் இல்லை, ஒரு எஸ்ஐ ஒன்று நல்ல அதிகாரிலாம் உண்டு. ஏன் இல்லை, காவல்துறையில் காக்கி சட்டை போட்டால் தான் அவங்களுக்கு வந்து மனிதாபிமானம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது, நல்ல அதிகாரிகள் உண்டு. நல்ல அதிகாரிகள் பயணம் செய்வதற்கு பணி புரிவதற்கு அரசியல் கட்சிகள் வந்து முட்டுக்கட்டாக இருக்கக்கூடாது. அதே சமயம் நம்ம கொலை செய்கிறவங்களும் இறக்கமும் காட்டக்கூடாது. 4 மணி நேரத்தில் வந்து நாங்கள் கொலையாளி சம்மந்தப்பட்டவங்க கொலையாளிகளை பிடிச்சிட்டோம், ஆனால் அதுக்கான விசாரணை நடந்துகிட்ருக்கு, உண்மையை வந்து கூடிய விரைவில் வந்து இது பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலே அடுத்து அதாவது உண்மை குற்றவாளிகளை தமிழக காவல்துறை கைது செய்து இருக்கிறது என்று சொல்லும்போது அதை பாராட்டக்கூடிய விஷயம், பாராட்டி தான் ஆக வேண்டும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் அல்ல. ஆனால் அதே சமயம் இது போன்ற குற்றவாளிகளை சிறையில் அடைத்து தண்டனை பெற்றுத்தர வேண்டும். தண்டனை பெறாத இதை போன்று ஒரு கொலை 4 கொலை செய்பவர்கள், மோட்டிவில் வந்து அண்ணனை வெட்டினா அண்ணனை வெட்டி சாவச்சனா அது ஒரு கொலை. மீண்டும் மீண்டும் ஒருத்தன் வந்து கொலை குற்றங்களிலே ஈடுபட்டுருக்கான்னு சொன்னால் 4 கொலை 5 கொலை பண்ணியிருப்பான். அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டே இருந்தீங்கன்னா தண்ணியே வாங்குறது கிடையாது. அப்போ அந்த கொலை குற்றவாளியை நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள். அந்த கொலை குற்றவாளி நான் கொலை பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் ஜெயிலுக்கு போகிறேன் எனக்கு அது அதாவது போலீஸ் மேலேயோ அரசு மேலேயோ சட்டத்தின் மேலேயோ எனக்கு வந்து பயமே இல்லைன்ற ஒரு சூழ்நிலையை வந்து அது ஏற்படலைங்களா? அவன் 4 கொலை பண்ணவன் ஜெயிலில் உள்ள இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து அவன் தவறான விஷயங்களை அவன் சொல்லித்தர மாட்டானா? நான் 4 கொலை பண்ணியிருக்கேன்டா, 8 கொலை பண்ணியிருக்கேன்டா. அதான் 4 கொலைகளை வந்து நேரடியாக நான் வந்து எஃப்ஐஆர் வாங்கிட்டேன். ஆனால் நான் கொலை பண்ணியிருக்கு 10 கொலை, 6 கொலை வந்து நான் வந்து எப்படி பண்ணுறது சரண்டர் ஆகலை. எனக்காக போய் 6 கொலை சரண்டர் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் பண்ணது வந்து 10 கொலை 4 கொலையில் முன்னாடி நான் சரண்டர் ஆகிருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறான். இதனால் வந்து ஒன்றும் நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அதை பார்த்து ஒரு யங்ஸ்டர்ஸ் அது மெயினில் வந்து அது பதிய போது அவன் கொலை குற்றவாளி ஆக மாட்டானா, கூலிப்படி ஆக மாட்டானா? நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அந்த கொலை குற்றவாளியை என்கவுண்டர் பண்ணுறதுல அவனுக்கு வந்து என்கவுண்டர் செய்யறதை தவிர்த்து வேறு என்ன வழி? அவனுக்கு என்ன மனிதமயம் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு ஜெயிலில் எடுத்துன்னு போய் போட்டு அவனுக்கு கூண்டாஸ் ஒன்று போட்டிங்கன்னா 8 மாதத்தில் 10 மாதத்தில் வெளில வந்துடுறான். திருப்பி அவன் மேலே கூண்டாசம் போட முடியாது. காவல்துறையில் வேறு என்ன பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? காவல்துறை இவங்களை ஒடுக்கணும்னு சொல்லி அவனை வந்து சிறைக்கு அனுப்பிச்சிட்டு தான் இருக்காங்க. அதுவே அவனுக்கு ப்ளஸ் ஆகிடுது, அவனுக்கு அதே ப்ளஸ் ஆகுதுங்க. சும்மா நான் கூண்டாஸ் போகிறேங்க, நான் போய் சும்மா 6 மாதம் இருக்கிறது ஒரு கொலை பண்ணாலும் நான் 6 மாதம் தான் ஜெயிலில் இருக்க போகிறேன். ஏன்னா கூண்டாஸில் போட்டாலும் 6 மாதம் 8 மாதம் தான் ஜெயிலில் இருக்க போகிறேன். அது நான் காசு வாங்கிட்டு கொலை பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறான்ல. அப்போ அது தவறான முன்னுதாரணமாக மாறலைங்களா? சிறை வாழ்க்கையை அவனை பழகிறது இல்லைங்களா? நல்லதோ கெட்டதோங்க எந்த ஒரு விஷயமும் சரி, நீங்கள் 3 மாதம் ஒருத்தர் பழக்கம் பண்ணினா அவன் அதுக்கே பழக்கமாகிடுவான். இது வந்து மனித இயல்புடைய வாழ்க்கை நிலை. இதெல்லாம் புரியுதுங்களா? இது வந்து இந்த சிந்தனைகளை மாற்றணும்னு சொல்ல வரேன். காவல்துறையை வந்து இவன் வந்து உள்ள வெளியில் சுற்றினா தானே பிரச்சனைன்னு சொல்லி ஜெயிலில் போடுறாங்க, தவறு இல்லை. ஆனால் அது அவன் ஜெயிலில் பழகிடுது, வேறு என்ன பண்ண முடியும்? கட்சியும் எல்லா கட்சியும் வந்து ஒரு எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க. ஆளுகின்ற அரசு சரியில்லை, நிர்வாக சீர்கேடு அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் வழக்கமாக சொல்கிறது மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு, இந்த நிர்வாகம் சரியில்லை, திமுக அரசு சரியில்லைன்னு. இதுக்கு வந்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்கிறாரு, இறந்தவர்கள் வீட்டை வச்சுலாம் அரசியல் செய்கிறாங்க, இறந்த நிகழ்ச்சியை வச்சு ஒரு கொலை நடந்திருக்குன்னா அதை வச்சு அரசியல் செய்ய பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படியே சொன்னால் தொடர்ந்து எல்லா கட்சியும் இது போன்று சொன்னால், இல்லை ஆளுகின்ற திமுகவே இல்லை ஒரு கட்சி சார்பாக இருந்தாலும் அவங்க இது போன்று சொன்னதுனால வந்து இது வந்து அந்த குற்றத்துக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து எதுவுமே செய்யாத மாதிரி தானே இது தெரியும், உறுதுணையாக பேரும் இல்லை. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது சொன்னது எதிர்கட்சியாக இருக்கவங்க, நான் என் ஆட்சியில் நடந்திருக்கு, எங்கள் கவர்மெண்ட்டில் நடந்திருக்கு, சரி ஏதோ நடந்துட்டு அதை சரி செய்யணும்னு நினைக்கிறது தான் ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்துக்கான ஒரு அழகுங்கிற பட்சத்தில் வந்து இவர் அமைச்சர் வந்து
இப்படி சொல்லுது? ஏன்னா ஒரு திருப்பு நடந்தால் பரவாயில்ல, தொடர்ச்சியாக கொலை சம்பவங்கள், குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இப்போ அமைச்சர் வந்து சொல்கிறது வந்து அது தவறு. அரசியல்னால் இப்போ வந்து ஒரு முக்கிய பிரமுகர்கள் கொலை செய்யும்போது தான் அரசியல் கட்சி தலைவர்களும் பேசுவாங்க. சின்ன அதாவது ஒரு சில அதாவது உயிர்கள் பறிக்கப்படும் போது எல்லா அரசியல் கட்சி தலைவரும் பேசணும் தான். பிரமுகர்கள் கொலைகள் மட்டும்தான் இந்த அரசியல் கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவர்கள், நடிகர்கள் எல்லாம் சொல்லி பேசுகிறாங்க. சரிங்களா? அது ஒரு வாய்ப்பாக எடுத்து மக்களுக்கு வந்து அரசு வந்து சரியான முறையில் வந்து சட்டத்தை வந்து கொண்டு போகணும், சட்டத்தின் அடிப்படையில் தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து திமுக அரசுக்கு எதிராக அரசியல் பண்ணுறாங்கன்னா எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணுவாங்க? எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணுவாங்க? ஐயா ஸ்டாலின் சென்ற போது ஆட்சியில் என்ன பண்ணார்? அவரும் இதை தான் கேள்வி கேட்டார். கேள்வி கேட்பது நீங்கள் அரசியல் என்று நினைத்தால் அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கண்டிக்க தான் செய்வாங்க. ஆட்சியாளர்கள் வந்து ஆட்சி சரியில்லைன்னு சொன்னால் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்ல முடியும். போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நடந்திருக்கு கொலை. உளவுத்துறை வந்து சரியான முறையில் வந்து எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. அவர் வந்து கொல்ல போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியும் வந்து நீங்கள் அதில் பாதுகாக்கலன்னு சொல்லும்போது அப்போது இது வந்து அரசு வந்து குறை சொல்லாமல் வேறு என்ன சொல்லுவாங்க? அரசு குறை சொல்ல தான் செய்வாங்க. அது வந்து சட்டத்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தான் சரி செய்யணுமே தவிர குறை சொல்கிறவங்க. ஏன்னா ஆட்சியாளர் நீங்கள் அதிகார வகையில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் தான் அதை சரி செய்யணும். அதை விட்டுட்டு நீங்கள் எதிர்கட்சி தலைவர் வந்து இழவு வீட்டில் போயிட்டு அரசியல் பண்ணுறாரு அப்படிலாம் சொல்கிறதுல அப்படி சொல்லி நீங்கள் வந்து தப்பித்து கொள்வதை வந்து தவறு. நீங்கள் அதை சரி செய்யுங்க. அடுத்த முறை வந்து ஒரு கூலிப்படையை வந்து இப்போ நான் கேட்குற எதிர்கட்சி தலைவர் வந்து சொல்லிட்டாரு, அரசியல் பண்ணிட்டாரு, நீங்கள் அரசியல் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்போ இன்னொரு முறை வந்து அடுத்து 2 நாள் சொல்லியோ மறுநாளோ ஒரு வாரத்திலேயோ ஒரு மாதத்திலேயோ தமிழகத்தில் கூலிப்படையாக கொலை நடக்காது, எங்கள் ஆட்சி சரியான முறையில் நடக்கும், உங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? சொல்லுங்கள். தமிழக முதல்வராக இருக்கட்டும், சட்டத்துறை அமைச்சராக இருக்கட்டும், நீங்கள் உத்தரவாதம் கொடுப்பீங்களா? நாளைக்கே கூலிப்படையாளர்களால் இங்கே கொலை நடக்காது சொல்ல முடியுமா? அப்போ அவரால் சொல்ல முடியாது சார். அப்போ வேறு என்ன சார் சொல்லுவாங்க? தமிழ்நாடு காவல்துறை. ஆமாங்க சார். சார் ரெட்டின்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்கடேசன் சொல்லிட்டு எங்களுடைய நண்பர், அவரோட தம்பி, அவருடைய நெருங்கிய ஒரு பேர் மறந்துட்டேன், அவரையும் வந்துட்டு கூலிப்படை தான் சார் கொண்டாங்க. காசுக்காக தான் சார் கொண்டாங்க. அவருக்கு அவங்களுக்கு தான் சார் மோட்டிவ் இருக்குது. காசு தரலன்னு கொண்டுட்டான் சார். திமுக ஆட்சியில் இருந்ததா சார் கொலையும்? எத்தனை கொலை சார்? நான் சொல்கிறது மோட்டிவ் கொலை இல்லை. சமுதாயத்தில் தொழில் நடத்துகிறவங்க இவங்களோட கொலை பண்ணியிருக்காங்க சார். அப்போ இதெல்லாம் வந்து எப்படி ஒரு அமைச்சர் வந்து பொறுப்பற்ற முறையில், இது அமைச்சரோட பதில் பொறுப்பற்ற முறையில் சொல்லியிருக்காதான் நான் சொல்ல முடியும். சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சரியில்லை, அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சட்டம் ஒழுங்கு சரியாக கொண்டு போக தமிழக அரசு நினைத்தால் முடியும். அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து உயிரோடு இருக்கும்போது சட்டசபையில் சொல்கிறாங்க சார், இரும்பு கரம் கொண்டு நாங்கள் வந்து ரவுடிசத்தை ஒழிப்போம், கூலிப்படையை ஒழிப்போம்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் என்கவுண்டர் பண்ணாங்க? ஏன் நீங்கள் பண்ணுங்கள், ஏன் பண்ண மாட்டீங்க? அதான் குற்றம் சாட்டப்பட்ட இவர் தான் தெரிந்தும் என்கவுண்டர் வந்து பண்ண வந்து ஏன் பண்ண மாட்டீங்க சார்? தப்பு தானே சார் அது. அம்ஜிகாரில் நடு ரோட்டில் ஒருத்தரை வெட்டி சாவடிக்கிறான் சார், வீடியோ தெளிவாக பதிவாகுது சார். எந்த கொலை சார் பதிவாகலை? இப்போ ஆம்ஷாங்க அவரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க, அவர் வீட்டு வெளியில் வீடியோ இருக்குது சார், நிச்சயமாக பதிவாகிருக்குமே. ஓடியாரது இருக்குனாக்கா கொலை பண்ணதும் இருக்குமே வீடியோ. அப்போ கொலை பண்ணது உறுதியாகுது இல்லை. இவன் தான் கத்தியத்தை வெட்டலான்னு தெரியல, சுடுங்க. பாத்ரூமில் வழுக்கி வந்தால் போதுங்களா? எத்தனை முறை பாத்ரூமில் வழுக்கி வந்தாலும் வழுக்கி விழுறவங்களாம் கொலை பண்ணலையா? திரும்ப கொலை கூட்டத்தில் வந்து சிறையில் அடைக்கப்படலையா? அப்போ அவன் பாத்ரூமில் வழுக்கி விழுந்தோம் அவன் வந்து திருந்தலைன்னு சொன்னால் அவன் இந்த சமுதாயத்துக்கு தேவையா? சொல்லுங்கள். இந்த சமுதாயத்துக்கு தேவையற்றவன் தானே அவன். ஒரு முறை வழுக்கி விழுந்து கை கால் உடையுதுன்னு சொன்னால் அவன் திருந்தி வீட்டில் போய் உக்காந்தானா அந்த தண்டனை சரின்னு நம்ம சொல்லலாம். காவல் நிலையத்தில் வழுக்கி விழுந்து அவன் கை கால் முறிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு திரும்பவும் அவன் இன்னொரு கொலை பின்னணியில் போய் கைது செய்யப்படுறான்னு சொன்னால் அப்போ அவன் இந்த சமுதாயத்துக்கு தேவையற்றவன் தானே. அவனை ஏன் என்கவுண்டர் பண்ணுறதுக்கு ஏன் உங்களுக்கு ஏன் தயக்கம்? அந்த நபருக்கு அது தைரியம் வந்து இல்லைங்களா? இது கொலை குற்றத்துக்கு பலமாக அமையாதுங்களா? என்கவுண்டர் தான் சார் தீர்வு. அவங்கள கூப்பிட்டு எடுத்து அப்போ நீங்கள் கேட்கலாம், என்கவுண்டர் பண்ணால் அப்போ நீதிமன்றம் எது கேட்க அதெல்லாம் சொல்லி நீங்கள் கேட்கலாம். நீதிமன்றத்தில் போய் குற்றவாளிகள் இருந்து அவன் வந்து நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி திரும்பி வெளியில் வந்து திருப்பி கொலை செய்யப்பட்டு திருப்பி நீதிமன்றத்தை முன் நிறுத்தப்பட்டு. ஆமாம் சார், நீதிபதிகள் தான் சார் தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கணும்னு சொல்கிறேன். நாங்கள் அதுதான் சார் நீதிமன்றத்தை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க சட்டத்தின் அடிப்படையில் நீதிபதிகளும் பேசுவாங்க. அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் சட்டசபையில் தீர்மானம் போடுங்கன்றேன். மத்திய அரசு அதை வந்து ஏற்றுக்கணும்.
மத்திய அரசுக்கு நிர்பந்தம் கொடுங்க, நல்ல விஷயத்துக்கு நிர்பந்தம் கொடுங்க சார். 3 சட்டத்தை கடுமையாக கொண்டு வந்தாலும் வந்து அதையும் இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஒரு சொல்கிறாங்க. எனக்கு வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இப்போ சார். இதெல்லாம் வந்து எனக்கு வந்து சார் ஒரு சில விஷயங்கள் வந்து தமிழக அரசு மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ திமுக அரசு மேலே நம்பிக்கை இல்லை. காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, ஐயா பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியை கொலை பண்ணவங்களையே வந்துட்டு பொது மன்னிப்பில் விடணும்னு சொல்லிட்டாங்க. சொல்லியும் விட்டாங்க. கோயம்புத்தூரில் குண்டு வச்சவங்களையும் பொது மன்னிப்பில் வெளியே விட்டாச்சு. இவங்க வந்து இந்த கூலிப்படைகளை என்கவுண்டர் பண்ணுவாங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான். அதனால் கூலிப்படைகளை கொலைகள் வந்து தடுக்கப்படுமா நிறுத்தப்படுமான்னு சொல்லிட்டா அதுவும் கேள்விக்குறி தான். இது தொடரும். நிச்சயமா சார். தொடர்ந்து எங்களோட பேசுறதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல். நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.